வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தமிழ்ல 100க்கு 100 அப்படிங்கிற இந்த வீடியோ சீரீஸ்ல ஆல்ரெடி நம்ம தமிழ் 6th 3 பருவத்தையும் நம்ம மொழித்திறன் பயிற்சி புக் பேக்லாம் முடிச்சிட்டோம். அதே மாதிரி 7th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பருவம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 3வது பருவம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3வது பருவத்தையும் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் சார் ரிவிஷன் எப்படி பண்ணுறது, சார் ஜிஎஸ் லைவ் போடுங்கலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அதை பண்ணிடலாம். ஆக்சுவலாக டைம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. நம்ம ஈவினிங் ஒரு 7 o'clock இந்த மாதிரி வந்து லைவ் போடலாமா, ஜிஎஸ் லைவ் போடலாமா, ஒரு லெசனாக பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நம்ம ஜிஎஸ் வந்து கொண்டு போயிடலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி போடலாம்னு நினச்சோம். ஆல்ரெடி வந்து கிளாக் வைஸ் தர்க்க காரணவியலில் வந்து உங்களுக்கு கடிகார கணக்குகள் வந்து முடிச்சிட்டோங்க. கடிகார கணக்குகள் முடிச்சிட்டோம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதேமாதிரி அடுத்து வந்து உங்களுக்கு கேலண்டர் சம்மாக இருக்கட்டும், அடுத்து வந்து ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகுது. ஸோ அதை நம்ம சீக்கிரமாகவே நம்ம அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஜிஎஸ் வந்து லைவ் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ பார்க்குறீங்க. பட் ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும். ஏன்னா அதிகப்படியான மாணவர்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒன்றா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நல்ல ஒரு காஸ்ட்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு விஷயமா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வெறுமனே வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்க தான் இங்கே வந்து நம்மளுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணணும், நமக்கு அதிகமாக வந்து அந்த எண்ணம் வந்து வரும். நம்ம வந்து ஒருத்தராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த உழைப்பை நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ உங்களுடைய அந்த சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் வாங்க இப்போ நம்ம 7th 3rd term போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது பழமொழி 400ல் முன்றுரை அரையனார் அவர்களுடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த வரி உங்களுக்கு அதிகமாக கேட்குறாங்க. ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து சொல்லும் பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன வார்த்தை பாடல் வரியை கொடுத்துட்டு கூட சொல் பொருள் இப்போலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மிஞ்சி போனால் அதிகமாக கேட்கறது கிடையாது. ஒரு 2 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அதுக்காக நீங்கள் ஃபுல் பாடல் வரியும் படிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஜஸ்ட் வந்து என்னது வாட்ச் மட்டும் விட்டுங்க, போதுமானதாக இருக்கும். சொல்லும் பொருளும் பாருங்க. மாரி என்பது மலையை குறிக்கிறது. மாரி என்பது மலை. அப்போ இந்த மாரின்னா என்ன அர்த்தம், இந்த மாரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வாங்க. வறண்டிருந்த வறண்டிருந்த, புகவா அப்படின்னா உணவாக அப்படின்னு அர்த்தம். மடமகள்னா இளமகள், மடமகள்னா இளமகள். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள் என்பது அர்த்தம். முன்றில் என்பது என்ன வகை போலி அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது நம்ம போன வகுப்பு, அதாவது 7th 2nd termல நம்ம படிச்சிருக்கோம் முன்றில் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது இல்லத்தின் முன்பு என்பது அப்படி சொல்லாமல் முன்றில் என்பது மாறி வருகிறது. ஓகேங்களா? ஸோ இது என்ன வகையான ஒரு போலியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இது என்ன வழக்கு என்பதை சொல்லுங்கள். இது என்ன இயல்பு வழக்கா அப்படின்றத வந்து உங்களுக்கு முன்னாடி இலக்கணத்தில் படித்தோம். முன்றில் அப்படிங்கிற என்ன வார்த்தைன்றதை சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கே சொல்றாங்க. வந்துருங்க, பாருங்க. புக் பேக். மரம் வளர்த்தால் என்ன பெறலாம், மாறி மழை பெறலாம், இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லக்கூடியது. இங்கே பாருங்க. நீர் உலைகள் என்பதை பிரித்தால் நீர் கூட்டல் உலையில். அதே மாதிரி மாறி கூட்டல் ஒன்று, மாறி ஒன்று அப்படின்றது அர்த்தம். வந்துருங்க. வயலும் வாழ்வும் கொடுத்துருக்காங்க. கீவ ஜெகநாதன், மலையருவி கீவ ஜெகநாதன் அவர் பேரு. மலையருவின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. கீவ ஜெகநாதன் அப்படிங்கிறவர் மலையருவி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இவர் தான் என்ன சொல்லியிருப்பாரு, காலையிலே மாலை வந்து விட்டதே. ஒருத்தர் வந்து அவர் மேலே வந்து ஒரு ரோஜாப்பூ மாலையை வந்து ஒரு கழுத்தில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, காலையிலேயே மாலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குழி என்பது நிழலவை பெயர். குழி என்பது நில அளவை பெயர். அப்படின்னா இந்த குழிக்கு என்னங்க அர்த்தம், இந்த குழியல். ஓகேங்களா? இந்த குழிக்கு என்ன அர்த்தம் நானே சொல்லிட்டேன். ஓகேங்களா? வந்துருங்க. சான் அப்படின்றது நீட்டல் அளவை பெயருங்க. ஓகேங்களா? மணி என்பது முற்றிய நெல்லை குறிக்கக்கூடியது. மணி என்பது முற்றிய நெல்லை குறிக்கக்கூடியது. சும்மாடு அப்படின்னு அர்த்தம்னா பாரம் சுமப்பவர்கள். தலையில வச்சிருக்கக்கூடிய ஒரு துணிங்க, தலையில வச்சிருக்கக்கூடிய துணிக்கு பேர் தான் அது சும்மாடு. ஓகேங்களா? சீலைனா புடவை. மடை என்பது வயலுக்கு நீர் வரக்கூடிய வழியை சொல்றாங்க. கழலுதல் என்பது உதிர்தல். கழலுதல் என்ன அர்த்தம், உதிர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்துருங்க. இது வந்து மலையருவிங்கிறது கீவ ஜெகநாதனுடைய ஒரு நாட்டுப்புற பாட்டு. வந்துருங்க. புக் பேக். உழவர் சேற்று வயலில் என்ன நடுவார், சேற்று வயலில் போய் என்ன நடுவார், நாட்டு தான் நடுவார். ஓகே, நாட்டு நடுவார், அவ்வளவுதான். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை என்ன செய்வாங்க, அறுவடை செய்வார்கள். தேர்ந்தெடுத்து என்பதை பிரித்தால் தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் சேர்த்துனா ஓடை எல்லாம் என்பது அர்த்தம். அடுத்து பாருங்க. நாற்று சொற்பொருள். நாற்று என்பது நடுவது, நீர் என்பது பாய்ச்சுவது, கதிரை அறுப்பது, களை பறிப்பது, அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? வந்துருங்க. மோனை எதுகை சொற்களை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. பாருங்க. மோனைனா நமக்கு தெரியும். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகை என்பது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? இங்க பாருங்க. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க. இது உங்களுக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். ஓகேங்களா? போயின்னு கொடுத்துருக்காங்க. போய் என்பது கரெக்டா, தவறு. போயின்னது போய்.
இல்லைங்களா? போய் அப்படின்றதான் கரெக்ட். போயின்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஓகேங்களா? போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னது? தப்பு. பிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? பிடிக்கிறார்கள் என்பதுதான் சரியான ஒரு விடை. வளருது எப்படின்னு கரெக்ட். வளருவது, ஓகேங்களா? வளர்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வளர்க்கிறது இந்த ரூ வரணும். ஓகேங்களா? இறங்குறாங்க அப்படிங்கிற என்னது? தப்பு. ஓகேங்களா? என்னது? இறங்குறாங்க அப்படிங்கிற தப்பு. ஓகேங்களா? என்ன சொல்லணும்? இறங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்து என்னது? என்னது என்ன சொல்லுவாங்க? இறங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன வரும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இறங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். வாரான் அப்படின்னு சொல்றாங்க. வாரான்னா வருகிறான் அப்படிங்கிறத அர்த்தம். வாரான்னா வருகிறான். பாருங்க, போய் அப்படிங்கிறத போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இதான் வந்து உங்களுக்கு பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் மாற்ற சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துருங்க. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. திருநெல்வேலியை பற்றி நல்லா நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் அந்த பாடத்தில். இதெல்லாம் ரொம்பலாம் நீங்கள் வந்து சிரத்தை எடுத்து படிக்க வேணாம். ஜஸ்ட் திருநெல்வேலி ஆலோசனை வந்து என்னென்ன அந்த முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சாங்களா, அங்கே என்ன அகழாய்வு நடந்துச்சு, இந்த மாதிரி சிம்பிள் பாயிண்ட் தெரிஞ்சுங்க. அதை பற்றின ஜஸ்ட் என்ன பண்ணி வச்சுங்க, அதோடைய புகழை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களோ தெரிஞ்சுங்க. அது வந்துருங்க. புக் பேக். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையதுன்னா பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையதுங்க. பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்தினார்னா பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்திருப்பார். ஓகேங்களா? ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டு, திங்கள் போட்டுறதும் திங்கள் போட்டுறதும் சொல்லி பாடிட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யாரும் இளங்கோவடிகள் தான். நெக்ஸ்ட் பாருங்க. திருநெல்வேலி எந்த ஆற்றங்கரையை அமைந்துள்ளது? தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதுங்க. தாமிரபரணி அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றங்கரையில் அமைந்திருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. தன்பொருணை என்பதற்கு அர்த்தம் தான் தாமிரபரணி. தன்பொருணைனா தாமிரபரணி. ஓகேங்களா? வருணி என்பது என்ன சொல்லுவாங்க? சிற்றோடைன்னு சொல்லுவாங்க. வருணினா சிற்றோடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அக்கக சாலை என்பது நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய இடம். நாணயம் தயாரிக்கக்கூடிய இடத்த சொல்லுவாங்க அக்கக சாலை. இது வந்து எங்க இருந்துச்சு? யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சுன்னா பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்ததுதான் இந்த அக்கக சாலை. நெக்ஸ்ட் கொற்கை. கொற்கைன்னு என்னங்க? முத்து குளிக்கிற இடத்த தாங்க கொற்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரிகூடமலை. அப்படின்னா திரிகூடமலை என்பது குற்றாலம். திரிகூடமலை குற்றாலம். நெக்ஸ்ட் வாங்க, அடுத்த பாடம் திருநெல்வேலி சீமை. திருநெல்வேலி சீமைன்ற இந்த பாடத்தில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், டி.கே. சிதம்பரம் எழுதியிருக்கிறார். திருநெல்வேலி சீமையும் கவிகள்ன்ற ஒரு பாடத்தை. டி.கே.சி அப்படிங்கிறவர் உங்களுக்கு சிலபஸில் வரக்கூடிய ஒரு தமிழ் சான்றோர். ஓகேங்களா? அதில் வரக்கூடிய ஒரு அறிஞர் தான் டி.கே.சி. இவர் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ரசிகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டத்தொட்டின்ற பேர்ல இலக்கிய கூடம்லாம் நடத்திருப்பாருங்க. ஒரு கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், இந்த மாதிரி குற்றால முனிவர், இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இந்த நூல்வெளிலாம் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணுங்க. கண்டிப்பா இதய ஒளின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதான் இந்த திருநெல்வேலி சீமையும் கவிகளும்ன்ற இந்த பாடம். ஞாபகம் வச்சுங்க. நூல்வெளி முக்கியம். நெக்ஸ்ட் வந்துருங்க. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உவமை அப்படின்னு உங்களுக்கு டாபிக் இருக்குது. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கேட்கலாம். மயில் போல ஆடினால், மீன் போன்ற கணிப்பெல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அகழ்வாரை தாங்கும் நிகழ்வு போல சொல்லிட்டு இந்த இதில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டேஷ் கொடுத்துருவாங்க. டேஷ் கொடுத்துட்டு பொறுத்தல் தடை எது எது மனிதர்களை போல என்னது மண்ணை போல நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஒரு பாடல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துருங்க. எடுத்துக்காட்டுக்கு தான் நம்ம படித்தோம். பாருங்க, மலர் என்ன பாதம் அப்படிங்கிறது, மலர் அப்படிங்கிறது என்னது? உவமை. பாதம் என்பது உவமேயம். உவம ஊர்ப்பு என்னது? அண்ணன். அதான் என்ன சொல்ல வராங்கன்னா அவளது பாதம் மலர்களை போன்றதுன்னு சொல்ல வராங்க. இல்ல, பாதம் என்பது மலர்களை போன்றது. அப்ப இங்க உவமையா சொல்லப்படக்கூடியது எது? மலர். பாதம் என்பது என்ன? உவம உறுப்பு. ஒரு உருவு, உவம உறுப்பு. ஒரு உறுப்பை சொன்னால் அது உவம உருவு. அவளுடைய உறுப்புக்கு இணையாக அவளுடைய கண்கள் மீன்கள் போன்றவைன்னு சொல்றோம். ஸோ அப்படின்னா கண்கள் அப்படிங்கிறது உவம உருவு, மீன் அப்படிங்கிறது உவமை, ஒரு உவமை, உவமையாக சொல்லக்கூடியது மீனை. ஓகேங்களா? அதுதான் விஷயம். ஓகேங்களா? வந்துருங்க. ஸோ இது மாதிரி என்னது அடுத்தது வார்த்தைகள் இருக்குது. புவி போல பாய்ந்தான் சோழன் சொல்றாங்க. புலி போல பாய்ந்தான் சோழன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உவமை, எது உவமேயம், உவம உருவு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை, நெக்ஸ்ட் வந்துருங்க. மொழியை ஆழ்வோம். மொழியை ஆழ்வோம்ன்றது பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் பாடலை படித்து வினாக்களுக்கு இதில் பெருசாக எதுவும் கொடுக்கல. வந்துடலாம். மொழியோடு விளையாண்டுருவோம். இங்கே வாங்க. பின்னலாடை நகரம் என்பது எதாங்க சொல்லுவாங்க? திருப்பூரை சொல்லுவாங்க. திருப்பூரை தானே சொல்லுவாங்க. பின்னலாடை நகரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இதை வந்து ஒன்று சொல்லுவாங்க. இடிஜி அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் கூட இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ஃபைனலாக அதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு சொல்றேன். அடுத்து பாருங்க. மலைகளின் அரசின்றது ஊட்டி. தமிழ்நாட்டின் தலைநகரம் என்னது? சென்னை. ஓகேங்களா? அதே மாதிரி நெற்களஞ்சியம் தஞ்சாவூரை சொல்லுவாங்க. பூட்டு நகரம்னா திண்டுக்கல். தேர் அழகு நகரம்னா திருவாரூரம் தேர் நகரம் சொல்லுவாங்க. தெற்கு எல்லையாக இருப்பது கன்னியாகுமரி. ஓகேங்களா? புலிகள் காப்பகம் இருக்கிறது இங்க முண்டந்துறையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் மலைக்கோட்டை திருச்சியில் இருக்குதுங்க. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுங்க. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு தான். மாங்கனி திருவிழா நடைபெறக்கூடியது காரைக்காலில் நடக்கிறது. மஞ்சள் நகரம்ன்றது ஈரோட சொல்லுவாங்க. அது ஈரோடு தான் என்ன சொல்லுவாங்க? மஞ்சள் நகரம் சொல்லுவாங்க. பம்பு சிட்டின்னு ஒரு நகரத்தை சொல்லுவாங்க. பம்பு சிட்டி அது எந்த நகரத்தை சொல்வார்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. பம்பு சிட்டி அப்படின்னு எதை சொல்லுவாங்க? மஞ்சள் நகரம்னா ஈரோடு. பம்பு சிட்டினா என்ன? அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அறுவை இயந்திரம் தயாரிக்கக்கூடிய இடம். அங்கதான் நிறைய அறுவை இயந்திரம் தயாரிப்பாங்க. அதுவும் ஒரே இடம் தான். அது என்ன ஊரு? மாவட்டம் கரெக்டா சொல்லுங்க. பட்டாசு நகரம் சொல்றது சிவகாசி சொல்லக்கூடியது. சிவகாசி தான் குட்டி ஜப்பான் சொல்லியிருப்பார் யாரு? ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் மதுரை. மதுரை வந்து தூங்கா நகரம் சொல்றாங்க. மலைகளின் இளவரசி கொடைக்கானலுங்க. இளவரசினா கொடையில கூட்டிட்டு போனுங்க. அரசினா ஊட்டி கூட்டிட்டு போனுங்க. ஞாபகம்.
மலைகளோட அரசியை ஊட்டி கூட்டிட்டு போறோம், இளவரசியை கொடைக்கானல் கூட்டிட்டு போறோம். ஓகேங்களா? கருமை வீரர் இருந்து விருதுநகர் மாவட்டத்தை பிறந்தவர் காமராஜன் சொல்லுவாங்க. இங்க பாருங்க அடுத்த பாயிண்ட், பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக. இது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். ஓமைக்கு பொருளை காட்டுகன்னு சொல்றது. இங்க பாருங்க, என் தாயார் என்னை எப்படி பார்த்து வளர்த்தாங்க? இமையை காப்பது போல, கண்ணின் இமையை காப்பது போல வளர்த்தாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தையை பார்த்து என்ன சொல்லுவாங்க? தாயை கண்ட செய்யை, அதாவது தாயை கண்ட செய்யை போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது தாயை கண்ட செய்யை போல என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்மள எக்ஸாமுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரு தாயை பார்த்த குழந்தையை போல அது ஓடி போவோம் இல்லைங்களா? நம்ம அது மாதிரி தான். ஸோ இது மாதிரி ஓமைக்கு ஓமை சொல்வது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துருங்க. நானும் என் தோழியும் எப்படி இருந்தோம்? நகமும் சதையும் போல இருந்தோம், நானும் என் தோழியும். ஓகேங்களா? இப்ப இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கும். இல்லை இந்த பாருங்க, இஞ்சி தின்ன குரங்கு போல. நம்ம என்னது, ரெண்டுத்துக்குமே ஒரே எடுத்துக்காட்டு தான். ஓகேங்களா? முடிஞ்சு. திருவள்ளுவரின் புகழை எப்படி உலகமே அறிந்திருக்கிறது? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்திருக்கிறது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்திருப்பாரு. இன்னொரு ஓமை சொல்லியிருக்காங்க பாருங்க, எலியும் பூனையும் போல. நானும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரும் எலியும் பூனையும் போல. ஓமைதான், எல்லாமே ஓமைதான். வந்துருங்க. அப்துல் கலாமின் புகழ் உலகமுக்கும் எப்படி பரவி இருக்குது? குன்றின் மேலிட்ட விளக்கு போல. அடுத்ததான் நீங்க டிஎன்பிஎஸ்சில பாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க நண்பர்கள் இருந்து எல்லாருமே குன்றின் மேலிட்ட விளக்கு போல நீங்க காட்சி அளிப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குடத்துக்குள் இட்ட விளக்கு போல. இது நாங்க குடத்துக்குள் இட்ட விளக்கு, நல்ல நீங்க வந்து திறமையானவர்களா இருப்பீங்க, உங்களோட திறமை வந்து வெளிப்படாம இருக்கும், அந்த குடத்துக்குள் இட்ட விளக்கு. ஓகேங்களா? அடுத்து வாங்க. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சி என்னது? பசுமரத்தாணி போல என்னுடைய மனசுல பதிஞ்சிருச்சு. என்னத்தங்க பாத்தீங்க? அதான் பசுமரத்தாணி போல என்னது ஒரு விஷயம் உங்களுக்கு பதிகிற சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. கலைச்சொல் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது நாகரிகம், ஃபோல்க்ளோர் அப்படிங்கிறது நாட்டுப்புறவியலை சொல்றாங்க, ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது அறுவடை, ஹார்வெஸ்ட்னா அறுவடை, இரிகேஷன்னா நீர்ப்பாசனங்க, ஃபாரினர் அயல்நாட்டினர், அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை, பொயட்னா கவிஞர், பாடினா பேடினா நெற்பயிர், கல்டிவேஷன்னா பயிரிடுதல், அக்ரோனமினா உளவியல். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சார் இந்த கலைச்சொல் ஏக்கச்சக்கமா இருக்கே சார், இதை எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் எடுத்துக்கங்க, ஒரு நாளைக்கு ஒரு பருவம் எடுத்துக்கங்க. சாரி, இப்போ 6th எடுத்தீங்கன்னா ஒரு பருவம், 7th எடுத்தீங்கன்னா ஒரு பருவம். இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு பருவமாக கலைச்சொற்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6th இருக்கக்கூடிய மொத்த ஒரு 3 பருவத்திலையும் இருக்கக்கூடிய மொத்த கலைச்சொற்களையும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வாசிச்சு விட்டு விடுங்க. அதே மாதிரி அடுத்த நாள், ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த நாள் பண்ணுங்க ஒரு பருவம். ஸோ வந்து மூணே நாளில் 3 பருவத்தை நீங்கள் வாசிடுவீங்க. அதே மாதிரி ஒரு 3 நாள் ஒரு பருவமாக வாசிப்பாங்க. மொத்தமாக வாசிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களால் எளிமையாக படிக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க. செகண்ட் இயல் ஒப்புரவு உழுது. இதில் பாருங்க, புதுமை விளக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 12 ஆழ்வார்கள் பாடியிருக்கக்கூடிய இந்த 4000 தீவிரபந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாடினவங்க தான் பாடுறாங்க. முதல்ல யாருன்னா பொய்கை ஆழ்வார், இவங்க 1ஆம் திருவந்தாதி பாடினவங்க. அடுத்து பூதத்தாழ்வார், பேயாழ்வார், 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி பாடினவங்க. இவங்களை பற்றின ஒரு பாடல் தான் அது. ஆக்சுவலாக சொல்லும் பொருள் வந்துருங்க. நீங்கள் வையம்னா உலகம், வையம் என்பது உலகம். அதே போல மேதினி என்றால் என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க. வையம்னா உலகம், சரி, மேதினா என்ன சார் அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க. வெய்ய என்பது வெப்ப கதிர்வீசும் உலகம். சுடர் ஆழியான் என்பது ஒளிவிடும் சக்கரத்தை போல உடைய திருமால். ஓகேங்களா? சுடர் ஆழியான் என்பது ஒளிர்விடும் சக்கரத்தை உடைய திருமால். ஓகே, அப்ப சும்மாடு அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மாடுன்னு என்ன அர்த்தம்? இப்பதான் படிச்சோம் 2 பாடத்துக்கு முன்னாடி. சும்மாடு என்பது என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இடர் ஆழி என்பது துன்பக்கடலுங்க. எதிராளினா துன்பக்கடல். சொல் மாலை என்பது பாமாலை. தான் வந்துருங்க. தகழி என்பது அகல் விளக்கு. ஞானம் என்பது என்னது? அறிவு. ஞானம் என்பது அறிவு. அப்படின்னா நெகிழி அப்படின்னா என்னங்க? நெகிழி, இதுவும் இப்பதான் படிச்சோம். நெகிழி தான் என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வாங்க. நாரணன் என்பது திருமால். நாரணன் என்பது திருமால். இங்க அந்தாதியை பத்தி கொடுத்துருக்காங்க. அந்தம் என்பது முடிவு, ஆதி என்பது முதலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 4000 தீவிர தொகுத்தவர் யாரும் நாதமணி நமக்கு தெரியும். இல்ல வந்துருங்க. இடர் ஆளி நீங்கவே. இதுல வந்து இடர் அப்படிங்கிறது அர்த்தம் கேட்டுக்கிறாங்க, துன்பம் தான் ஆன்சர். இந்த இடர் என்பதற்கு எதிர்ச்சொல் கேட்பாங்க உங்களுக்கு. இடர் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? ஓகேங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இடர் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? நெக்ஸ்ட் வந்துருங்க. ஞான சுடர் என்பதை பிரித்தால் ஞானம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருகு சேர்த்தோம்னா இன்புருகு. அடுத்து வந்துருங்க. அன்பு, அன்பே, இது எல்லாமே உங்களுக்கு ஓமையை பயன்படுத்தினா ஒரு பொறுத்துக்கங்க. இது ஓமையை பயன்படுத்தினா ஒரு பொறுத்துக்க. அன்பு, அன்பே, தகழி. தகழின்னு என்னங்க அர்த்தம்? இப்பதாங்க படிச்சோம் தகழின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி. தகழி என்பது என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க. தகழினா என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இப்பதான் படிச்சோம் மொதல் பக்கம். இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இல்ல ஆர்வம் என்பது என்ன அர்த்தம்? ஆர்வம்னா நெய்யாக, ஆர்வமே நெய்யாக. சிந்தையில் இட்ட திரி போல இந்த இருக்கு. ஞானம் என்பது விளக்காக. இதான் ஆன்சர். அடுத்த படம் எல்லாம் வாங்க. இது வந்து அறநெறிச்சாரம் பாடிய முனைப்பாடியார். ஓகேங்களா? அறநெறிச்சாரம் பாடிய முனைப்பாடியாருடைய ஒரு பாட்டு இது. வித்து என்பது விதையை சொல்லக்கூடியது. ஈனன்னா பெற. நிழன் என்பது நிலத்தை குறிக்கிறது. களை என்பது என்னங்க? களை என்பது வேண்டாத செடி. அப்ப இந்த களைனா என்னங்க அர்த்தம்? இந்த களைனா என்ன அர்த்தம்? இந்த களைனா என்ன அர்த்தம்? 3 களை இருக்குது இதுல. இந்த களை என்பது செடியை சொல்லியாச்சு. அப்ப இந்த களைக்கு என்ன அர்த்தம்? இந்த களைக்கு என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்றீங்களா? அப்படி நான் சொல்லவா?
சரி, ஆசைப்படுறீங்க, கமெண்ட்லேயே சொல்லுங்க. அடுத்து வந்துருங்க. பைங்கோல் என்பது பசுமையான பயிரை சொல்லக்கூடியது. வன்சொல் என்பது கடுமையான சொல்லை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துருங்க. காந்தியடிகள் எப்போதும் எதை பேசுவார்? பொய்யா பேசிக்கிட்டு பாருங்க, தப்பு. காந்திகள் எப்போதும் வாய்மையை மட்டும் தாங்க பேசுவார், உண்மையை பேசுவார். ஓகேங்களா? இன்சொல் என்பதை பிரித்தால் இனிமை கூட்டல் சொல், அறம் கூட்டல் கதிர் சேர்த்தோம் என்னங்க? அறக்கதிர். இளமை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? முதுமை. இளமை என்பதன் எதிர்ச்சொல் முதுமை. ஓகே, இங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு எதிர்ச்சொல் என்ன? தனிமைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதிர்ச்சொல் என்ன? இனிமைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதிர்ச்சொல் என்ன? புதுமை என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? பழமை. நான் சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கு 2. கஷ்டமா இருக்கா? நீங்களே சொல்லுங்கப்பா, ஆப்ஷன்ல வச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வந்துருங்க. விளைநிலம் என்பதன் விளைநிலம் என்ன சொற்பொருள். விளைநிலம் என்பது இன்சொல், இனிமையான சொல். விதை என்பது வித்து. வித்துனா விதை சொல்லுவாங்க. இங்க வந்து என்னது? ஈகையே வித்தாக. இதுவும் ஓமையை பயன்படுத்தினா ஒரு பொறுத்துக்கு தான். கள்ளை என்பது என்னது? கலை என்பது இங்க என்ன சொல்றாங்கன்னா வன்சொல்னு சொல்றாங்க. கலை என்பது இங்க வந்து வன் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமேங்க, இங்க ஒரு கலைன்னு பார்த்தோமே, இது என்னங்க பார்த்தோமா? ஓகேங்களா? இங்க முன்னாடி பார்த்தோமே கலை என்பது, இங்க பாருங்க, கலை என்பது என்னங்க? வேண்டாத சொல்லுங்க. அதான் இங்க படிச்சோம். ஓகேங்களா? வேண்டாத சொல்ல தான் என்ன படிச்சிருக்கோம் நம்ம, கலை அப்படின்னு சொல்லி இங்க நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? கலை என்பது என்னது? இங்க என்ன சொல்றாங்க? வன் சொல். உரம் என்பது இன் சொல்லுங்க, இனிமையான சொல்லி சொல்லக்கூடிய. நெக்ஸ்ட் சொல்றேங்க. ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறிங்க. ஒப்புரவு நெறின்னு ஒரு பாடம். ஒப்புரவுனா பிறருக்கு உதவுவதை செய்யக்கூடியது. இந்த ஒப்புரவு நெறின்ற பாடத்தை பண்ணவர் ஏன்னா குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் தமிழ் சான்றோர்கள்ல. அதனால புக்கில் இருக்கக்கூடிய இந்த குன்றக்குடி அடிகளார் நம்ம படிச்சுக்கணும். என்னென்ன நூல்கள் இருக்கிறாரு இங்க பாருங்க. அருளோசை, அறிக அறிவியல், இந்த மாதிரியான இதழ்கள் நடத்தியிருக்கிறார் இவர். ஓகேங்களா? அதே மாதிரி நாயன்மார்கள் அடிச்சோடிச்சு, குறச்செல்வம், சமுதாய ஆலயங்கள், சமுதாயம் நூல்கள் எழுதியிருக்கிறாரு. திருக்குறள் நெறியை பரப்புவது தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். ஞாபகம் வந்திருக்கேன். ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமையை சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு பொது உடைமை. சொல்றேன். செல்வத்தின் பயன் என்பது என்னங்க? பிறருக்கு உதவி செய்யறது தாங்க. அதாவது ஒப்புரவு. அதாங்க செல்வத்தின் பயன், ஒப்புரவு வாழ்வு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் சொல்லுவது தான் ஆன்சர். மருந்து என்பதற்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அதான் அது ஔடதம். ஔடதம்னு என்ன சொல்லுவாங்க? மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஔவையார் குறிப்பிடுவாருங்களா? உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்விங்க. உலகம் உண்ண உன், உடுத்த உடுப்பாய் சொன்னது யாரு? பாரதிதாசன். பாருங்க, ஒரே மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க. பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், முடியரசன். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வாங்க. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்லை பொறுத்துக்க. எளிது என்பதற்கு அரிது. ஈதல் அப்படிங்கிறதுக்கு என்னங்க எதிர்ச்சொல்லு? ஏற்றுக்கொள்ளுதல். ஈதல்னா கொடுத்தல். அப்ப எதிர்ச்சொல் ஏற்றுக்கொள்ளுதல். அந்நியர் என்பதற்கு என்னங்க? உறவினர். இரவலர் அப்படிங்கிறது புறவலர். இல்ல, இரவலர் அப்படின்னது புறவலர். இரவலர் அப்படின்னா வேண்டிக் கொள்வது, பிச்சை எடுக்கிறவங்க. புறவலர்னா கொடுக்குறவங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துருங்க. உண்மை ஒளி. அடுத்த படம். அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. பெருசா உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படுறது கிடையாது. புக் பேக் வந்துருங்க. ஓகேங்களா? புக் பேக். நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? பெருசா உங்களுக்கு இதுல கேள்வி கேட்க மாட்டாங்க. அறநெறிச்சாரம் பாடல். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யாருங்க? இப்பதாங்க படிச்சோம். கமெண்ட் சொல்லுங்க பார்ப்போம். அறநெறிச்சாரன்ற பாடல் எழுதினது யாரு? ஓகேங்களா? அறநெறிச்சாரம் என்பது என்னது? என்பது பொருள் கேட்டுருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. அறநெறிகளை தொகுத்து கூறக்கூடிய ஒரு நூல் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளவுதான். வந்துருங்க. இதுல உங்களுக்கு பெருசா எதுவும் இல்ல. மொழியோடு விளையாட சொல்லியிருக்காங்க. வாங்க விளையாண்டு பார்ப்போம். விதை. ஓகேங்களா? இங்க பாருங்க. இதை வந்து விதை ஒரு சொல் இரு பொருளுங்க. அது இங்க பாருங்க, கீழ்காணும் சொற்களை பேச்சொல்லா வினைச்சொல்லா மாற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இங்க ஒரு சொல்லுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. விதை என்பது விதை நெல் வாங்கினான், சோளம் விதைத்தான். ஸோ இந்த விதைக்கு என்ன பெயர்? நாத்து நடுறதை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? விதை விதைக்கிறது. இது விதை நெல். விதை நெல் வாங்கக்கூடியது. ஓகேங்களா? விதை என்ன பண்ணக்கூடியது? வாங்கக்கூடியது சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சொற்பொருள். அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற என்னங்க? குறிக்கோள். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். வெல்த் அப்படிங்கிறது செல்வம். அம்பிஷன்னா லட்சியம். கம்யூனிசம்னா பொது உடைமை தெரியும் நமக்கு. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடமை. நெய்பர்னா யாருங்க? அயலவர். நெய்பர்னா அயலவர். அப்ப எதிர்ச்சொல் என்ன சொல்லுவாங்க? உறவினர். அயலவர், உறவினர். பாவர்ட்டினா வறுமை. ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி. இதுவும் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். ரெசிப்ரோசிட்டின்றது ஒப்புரவு நெறி. அதே மாதிரி கர்டசி நல் பண்புன்னு அர்த்தம். வந்துருங்க. திருக்குறள்லாம் டெய்லியும் படிக்கணும். நீங்க நான் இதெல்லாம் டெய்லியும் படிக்கிறேன்னு சொல்றேன், அதெல்லாம் டெய்லியும் படிச்சிருங்க மறக்காம. கலைச்சொல்லா டெய்லியும் படிக்கணும். திருக்குறளை நீங்க டெய்லியும் படிக்கணும். ஓகேங்களா? வந்துருங்க. ஒரு நாட்டின் அரண் எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஒரு நாட்டோட அரண் வந்து வயல் கிடையாதுங்க. அப்ப நாட்டோடைய அரண் எதுங்க? மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண்னு சொல்லுவார் திருவள்ளுவர். மணி நீரும் தெளிந்த நீர், மண்ணும் ஓகேங்களா, மழையும் ஓகேங்களா, அணிநிழல் காடும், அதுதான் அரண். மொத்தம் 4 விஷயம் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? நீர், நிலம், மலை, காடு, இது 4 தான் ஒரு நாட்டோட அரண். வயல் கிடையாது. சொல்லுங்க. மக்கள் அனைவரும் பிறப்பால் அனுபவ தன்மை உடையவர்கள். வந்துருங்க. நாடென்ப பிரித்தால் நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது சேர்த்தீங்கன்னு வச்சுங்க, கண் இல்லது அப்படிங்கிறதா ஆன்சர். ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, உவமையணி பயந்து வரக்கூடிய குரல் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் விட்டுருங்க. அடுத்து பாருங்க, மூணாவது இயல் ஓகேங்களா, மூணாவது இயல் ஓகேங்களா, மூணாவது இயல் எடுத்து பார்க்க போறோம். மழைப்பொழிவு. மழைப்பொழிவு கண்ணதாசன் நமக்கு சிலபஸ்ல இருக்கிறாருங்க. ஸோ கண்ணதாசன் நீங்க கவியரசு கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையான்றது ஞாபகம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அரசவை கவிஞரால இருந்திருக்காப்புல, தமிழ்நாடு அரச கவிஞராக தான் இருந்திருக்காப்படி ஓகேங்களா. இவர் வந்து இயேசுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இயேசு காவியம் நூல் எழுதியிருக்காரு. இவருடைய மழைப்பொழிவுன்ற எழுதக்கூடிய பாடத்தை நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க. சொல் பொருள் பாருங்க, அமைதி அப்படின்னா சாந்தம், சாந்தம்னா அமைதி. மகத்துவம் என்பது சிறப்பை சொல்லக்கூடியது. பேதம்னா வேறுபாடு இல்ல. தரணி என்பது உலகம். இதோட நம்ம கிட்டத்தட்ட 3 உலகம் என்பதற்கு ஒரு 3 வார்த்தை பார்த்துட்டோம் ஓகேங்களா. தரணி என்பது உலகம். ஓகே, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பார்த்தோம் ஓகேங்களா, 2 வார்த்தை ஓகேங்களா. அது நான் உங்களுக்கு வார்த்தை உடனே கேட்டிருந்தேன் ஓகேங்களா. அதை கமெண்ட்ல சொல்லுங்க என்ன வார்த்தை, நான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்டேன்ற முதல் கமெண்ட்ல சொல்லுங்க. தத்துவம் என்பது உண்மை. இரக்கம் என்பது என்னது உங்களுக்கு கருணை ஓகேங்களா. அடுத்து புப்பாக்கு, மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எதுங்க, பொறுமை. ரொம்ப பொறுமையா இருக்கணும் சார். சாந்த குணம் உடையவர்கள் வந்து உலகம் முழுவதையும் ஜெயிச்சிருவாங்க. மலை அளவு என்பதை பிரித்தால் மலை கூட்டல் அளவு, தன்னாடு என்பதை பிரித்தால் தன் கூட்டல் நாடு, இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்தால் இவை இல்லாது என்பதுதான் ஆன்சர். சாந்தம் என்பது அமைதியை குறிக்கக்கூடியது. மகத்துவம் என்பது சிறப்பு. தாரணி ஓகேங்களா, தாரணி தரணி என்பது உலகம். தாரணின்றது உலகம் கொடுத்துருக்காங்க. இரக்கம் என்பது கருணை. வந்துருங்க. தன்னை எறிதல். இந்த பிரச்சனை தான் எல்லாருக்கும் இருக்கிறது ஓகேங்களா. தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதானே இருக்கிறதே உலகத்துல மிகப்பெரிய கடினம். நம்மளுடைய திறமை நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியும் ஓகேங்களா. வந்துருங்க. கூடு கட்ட தெரியாத பறவை என்னங்க, குயிலுங்க. பாவம், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஓகேங்களா. ஏதாவது காக்காய்க்கா கூடு கட்டி வச்சுன்னா அதில் போய் உட்காந்துக்கிறோம். தானொரு என்ற சொல்லை பிரித்தால் தான் கூட்டல் ஒரு அப்படிங்கிறது அர்த்தம். முக்கியமானவருங்க பாருங்க, நல்லா குல்லா போட்டு சூப்பரா இருக்கா அப்படியா, கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். இவரெல்லாம் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய சிலபஸ்ல ரொம்ப அருமையான ஒரு தலைவர். ஸோ இவரை வந்து என்ன பண்ணுங்க, இந்த பாடத்தை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், படிச்சே ஆகணும் ஓகேங்களா. எப்பயுமே என்ன பண்ணுவோம், அப்படி விடு தன்னுடைய அலுவலக வாகனத்தை சொந்த பயன்பாட்டுக்காக பயன்படுத்தவே மாட்டா. அப்படி ஆஃபீஸ் யூஸ் வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணா வச்சுக்குவாரு. பொது பேருந்ததை அதிகமாக பயன்படுத்துவா. அப்படி கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். அதே மாதிரி ஆடம்பரம் இல்லாத திருமணத்தை விரும்பக்கூடியவர் ஓகேங்களா, நேர்மையானவர் ஓகேங்களா. அவருடைய இது என்னது, ரொம்ப நேர்மையானவர். மொழிக்கொள்கை ரொம்ப என்னது, மொழிக்கொள்கை ரொம்ப ஆர்வமுடைய நாட்டுப்பற்று உடையவர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. காயிதே மில்லத் கண்ணியமிகு தலைவர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இவரை பத்தி நம்ம அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார்லாம் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த கார் இருளை, கல்வியில ஒரு கார் இருள் இருந்துச்சாமா, அதை அகற்ற வந்து ஒளி கதிர்னு சொல்லியிருக்காங்க காயிதே மில்லத்தை. அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு உன்னதமான மனிதர்னு சொல்லியிருக்காரு யாரு, தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான ஒரு கண்ணியமிகு தலைவர். வந்துருங்க. காயிதே மில்லத் ரொம்ப எளிமையின் உதாரணமாக இருந்திருக்கிறார். காயிதே மில்லத் இந்த அரபு சொல்லுக்கு என்னங்க அர்த்தம், சமுதாய வழிகாட்டிங்க. அவரு சமுதாயத்துக்கே வழிகாட்டுறாரு ஓகேங்களா. ஜெயிக்கிற வழிகாட்ட மாட்டாரா, காட்டிடுவார். வாங்க. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்துக்கு கலந்துட்டார், ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் எப்போது நடைபெற்றது, 1920 to 22 வரைக்கும் நடந்திருக்கும். 22ல சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும். என்ன இருக்கும், ஒரு சர்வசம் கோரக்குள்ள சௌரி சௌரா நடந்து வந்து ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்பட்டிருக்கும். தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, காந்தியை தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. வந்துருங்க. சுதேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்க ஆப்ஷன்ல. சுதேசின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன்ல. சுதேசி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா. சுதேசி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், சரி கமெண்ட்ல சொல்ல, நானே சொல்லிடுறேன் பாருங்க. சுதேசி என்பதற்கு சொந்த நாடு என்பது பொருள். சுதேசி என்பதற்கு சொந்த நாடு என்பதுதான் பொருள். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று எந்த இடத்துல பேசியிருப்பாருன்னா, நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாரு. நாடாளுமன்றத்துக்கு ஆர்டிகல் இருக்குங்க. என்னங்க ஆர்டிகல் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். 79 to 123 ஆர்டிகல் ஓகேங்களா. 79 to 123 தான் ஆர்டிகல் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. வந்துருங்க. அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு ஆர்டிகல் இருக்குது. 168 இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. வந்துருங்க. எதிரொலித்தது என்பதை பிரித்தால் எதிர்கூட்டல் ஒலித்தது. முதுமை பிளஸ் மொழி என்ன மொழி, முதுமொழின்னு அர்த்தங்க. வந்துருங்க. பயணம், எதை நோக்கிங்க பயணம், இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்குது, வெற்றி தாங்க உங்களுக்கு. வந்துருங்க. வருவோம். சொல்ல பெருசா எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஆகுபெயருங்க, ஆகுபெயர்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு டாபிக்ங்க நம்மள. ஏன்னா இந்த வட்டம் குரூப் 2 ஏல என்னது ரொம்ப நிறைய இடவாகு பெயர், இட்டவாகு பெயர், இடாதாகு பெயர் நிறைய கேட்டாங்க. நம்ம போயிருப்போம் பொருளாகு பேர், இடவாகு பேர்லாம் படிச்சுட்டு போனாங்க. என்ன கேட்டுவிட்டான், இட்டாகு பேர் இடாதாக பேர்னு சொல்லிட்டு 11th 12th சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய பழைய புக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் கேட்டு விட்டாங்க. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இந்த வட்டம் ஆகு பேரை நல்லா படிச்சு போயிருங்க. ஏன்னா இந்த வட்டம் உங்களுக்கு இலக்கணத்துல கண்டிப்பா டஃபா வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை, அதனால ஆகு பேரை நல்லா படிச்சுக்கணும். ஆகு பேர் என்பது என்னது, ஆகு பெயர் என்பது மொத்தம் 16 வகைப்படும் சொல்லுவாங்க. இல்ல என்னது, ஆகு பேர் என்பது ஒரு பெயருக்கு ஆகி வருவது. இங்க பாருங்க, பொருளாகு பெயர். பொருளாகு பேர் என்பது என்னதுங்க, மல்லிகை ஒரு பொருள் அப்படின்னா பொருளாகு பெயர். அடுத்து பாருங்க, இடவாகு பெயர், தமிழ்நாடு ஒரு இடம் இடவாகு பெயர். காலவாகு பெயர், டிசம்பர் காலம் காலவாகு பெயர் முடிஞ்சு. அடுத்து பாருங்க, சினையாகு பெயர், தலைக்கு, இதாங்க சினையாகு பெயர் முடிஞ்சு. வந்துருங்க.
பண்பாகு பெயர் ஒரு பண்பை குறிக்க வேண்டும். என்னங்க பண்பது? இனிப்பு, சுவைப்பு, கரப்பு, இந்த மாதிரி சுவையா இருக்கலாம். வட்டம், சதுரம், முக்கோணம் இந்த மாதிரி வடிவமா இருக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி நல்லவன், கெட்டவன், தீயவன் அந்த மாதிரி ஒரு குணமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறம், சுவை, அளவு, வடிவம் இது அனைத்துமே பண்பு தாங்க. இதுல எது வந்தாலும் சரி உங்களுக்கு பண்பு தான். அது பண்பாகு பெயர் தான். இங்க வந்துருங்க தொழிலாகு பெயர். பொங்கல் தின்றான். பொங்கல் ஈஸியா தின்ன முடியுமா? அது பொங்கி வரணும், அப்பதான் சாப்பிட முடியும். ஸோ பொங்குதல் என்பது ஒரு தொழில். ஓகேங்களா? தொழிலை குறிக்கதான் தொழிலாகு பெயர். நெக்ஸ்ட் வந்துருங்க இரட்டை கிளவி. ஒரே மாதிரி வார்த்தை விறுவிறு, கலகல, மலவன இந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரே மாதிரி வார்த்தை உங்களுக்கு இருக்கும், கலகல, மலவனன்னு சொல்லி. இதை பிரிச்சோம்னா உங்களுக்கு பொருள் தராது, இல்லை பொருளே தராது. அதுதான் இரட்டை கிளவி. வெறும் ரெண்டு வார்த்தை ஒன்னா வரும், அடுக்கி வரும். ரெண்டு வார்த்தை ஒன்னா வரும், பிரிச்சா பொருள் தராது. அடுத்து அடுக்கு தொடர் பாருங்க, 3-4 வார்த்தை கூட சேர்ந்து வரும். இல்லைங்களா? பிரிச்சால் பொருள் தரும். அதுதான் அடுக்கு தொடர். 2-3-4 முறை கூட அடுக்கி வரும். இது எந்த காரணத்தை கொண்டு அடுக்கி வரும்? அச்சம், விரைவு, சினம் இந்த மாதிரியான காரணங்களால் அடுக்கி வரக்கூடியதுதான் இந்த அடுக்கு தொடர். இதை பிரித்தால் பொருள் தரும். இங்க பாருங்க, பிடி 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 தனியா கூட பிரிச்சுக்கலாம், நீங்க பொருள் தந்துடும். பாம்பு 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 பிரிச்சா கூட உங்களுக்கு பொருள் தரும். அடுக்கு தொடர். ஓகேங்களா? ஞாபகம். நெக்ஸ்ட் வந்துருங்க. பொருளின் பெயர் உறுப்புக்கு ஆகி வருவது. அதான் படித்தோம். பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால். எடுத்துக்காட்டு, ஒரு வேலையை முடிக்க ஒரு கை உரையுதுங்க, கை திணையாகு பெயர் முடிஞ்சு. மழை சட சடவன பெய்யுதுங்க, சட சட பிரிச்சா பொருள் தரல, இரட்டை கிளவிங்க. அடுக்க தொடரில் ஒரே சொல்லி எத்தனை முறை அடிக்கி வரும்? கடைசி வார்த்தை 4 முறை கூட அடிக்கி வரும். அதான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துருங்க. மொழியை ஆழ்வம். சரியான இணைப்பு சொல். அடாடாடாடாடா, அற்புதமான ஒரு டாபிக் இங்கே தாங்க இருக்குது. உங்களுக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. எனவே, ஏனெனில், அதனால், ஆகையால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பிராக்கெட்டில் கொடுத்துட்டு எந்த வார்த்தையை எங்கே போடணும்னு கேட்பாங்களாங்க. இதெல்லாம் சூப்பரான ஒரு கேள்வி. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக படிக்கலாம், கவுத்து விட்ருங்க. இணைப்பு சொல்லு அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நீங்கள் ரொம்ப கவனமாக படிக்க வேண்டும். இல்லை என்னாலும் கவுத்து விட்டுருங்கள. ஓகேங்களா? இங்கே பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லையெனில் துன்பம் பட நேரிடும். இல்லையெனில்ங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல போடணும். நீங்க வாட்டிக்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். ஏனெனில் துன்பப்படும், ஏன்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்ற வார்த்தையை தான் இடத்துல பயன்படுத்தணும். ஸோ எந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால காக்கையின் கூற்றில் முட்டையிடுங்க. அதனாலதான் பண்ணது காக்கையின் கூட்டை விடுங்க. இல்லை ஏனெனில் வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில், ஸோ ஏனெனில்ங்கிறத வந்து வார்த்தை இங்கே யூஸ் பண்றோம். அதுக்கு ஒரு காரணம் வருது. ஏன்னா, ஏன் அதிகமாக மரங்கள் வளர்க்குறோம்? ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ அதனால ஏனெனில்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, இல்லைங்களா? அதனால காக்கை கூட்ட மூட்டிடு. ஸோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். ஆகையால், எப்படி? ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரிங்களா? புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். இந்த இடத்துல மேலும்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். இணைப்பு சொல்லை கரெக்டாக பயன்படுத்தணும். அடுத்து வந்துருங்க. இங்க பாருங்க, முனைப்பாடியார் இயற்றியது என்னது? அறநெறிச்சாரம். இப்பதான் முன்னாடி பார்த்தோம், முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அறநெறிச்சாரத்தை பாடியவர் யாருன்னு கேட்டிருந்தோம். முனைப்பாடியார். இங்க ஒண்ணு முனைப்பாடியார் ஏற்று ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. நீதிநெறி விளக்கம் பாடியவர் குமரகுருபரர். குற்றால மலை வளத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுங்க? குற்றால குறவஞ்சி தான். இல்லைங்களா? குற்றால குறவஞ்சி தான் குற்றால மலை வளத்தை பற்றி சொல்லக்கூடியது. இல்லைங்களா? சுரதா அப்படிங்கிறவர் இருக்கிறார் இல்லைங்க, நம்ம பாரதிதாசனுடைய பேரை வந்து மாற்றி தான் சுரதன் வச்சிருப்பாரு. இல்லைங்களா? அது என்ன பேருனா சுப்புரத்ன தாசன் தான் அர்த்தம் சுரதாக்கு. குற்றால குறவஞ்சி பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயருங்க. முடிஞ்சு. வந்துருங்க. இரட்டைக்கிளவி. இரட்டைக்கிளவி படப்பட சட சட எல்லாம் வந்துச்சுன்னா அந்த இரட்டைக்கிளவி நமக்கு தெரியும். வந்துருங்க. இங்க பாருங்க, கலைச்சொல். ரிலீஜியன்னா சமயம். ரிலீஜியன் என்பது சமயம். அப்ப ரீஜியன்னா என்னங்க அர்த்தம்? ரீஜியன்னா என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க. ரிலீஜியன்னா சமயம். சிம்பிளிசிட்டி எளிமை. சிம்பிளிசிட்டி என்பது எளிமை. சாரிட்டி தொண்டு ஈகை என்ன சொல்லலாம். டிக்னிட்டி கண்ணியம். கண்ணியமுக்கு தலைவர் யாருங்க? இப்பதான் படிச்சோம். ஓகேங்களா? டாக்ட்ரின் அப்படிங்கிறது கொள்கை. பிலாசபி என்பது தத்துவம். இன்டெகிரிட்டி நேர்மை. சின்சியரிட்டி வாய்மை. ப்ரீச்சிங் உபதேசம். சார் யூ ஆர் ப்ரீச்சிங் சார் அப்படின்னு சொல்லுவான். ப்ரீச்சிங்னா உபதேசம். ஆஸ்ட்ரோனாமி அப்படிங்கிறது வானியல். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க பாருங்க, எளிமை நேர்மை கண்ணியம் 3 ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. எளிமை வாய்மை நேர்மை கண்ணியம். சிம்பிளிசிட்டினா எளிமையை போட்டுருவீங்க, ஆனா டிக்னிட்டினா தெரிஞ்சு வச்சுக்கணும். டிக்னிட்டினா கண்ணியம். இல்ல டிக்னிட்டி கண்ணி, கண்ணினா டி. இல்ல பெண்களை வந்து என்ன பண்ணுவாங்க, டின்னு சொல்லுவாங்களே, நம்ம டிக்னிட்டினா கண்ணியம் வச்சுங்க. இல்ல அது மாதிரி அதுக்காக தவறாக சொல்லக்கூடாது. எப்பயுமே என்னது மதிக்க வேண்டும். உங்களா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அடுத்து வந்துருங்க. இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்னது? நேர்மை. அடுத்து என்ன பாருங்க, சின்சியரிட்டி அப்படிங்கிறது என்னது? வாய்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துருங்க. ஓகே, அடுத்து வந்து திருக்குறள். ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். நம்ம முடிச்சிட்டோம். 7th முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டது. ஆல்ரெடி 6th முடிச்சாச்சு, இப்போ 7th முடிச்சாச்சு. நிறைய பேர் வந்து ஓல்டு புக்கு போடுங்க சார், ஓல்டு புக்கு போடுங்க சார்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம ஓல்டு புக்கு கண்டிப்பாக போடத்தான் போகிறோம்.
ஓகேங்களா. நம்ம ஒரு லைனில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வந்து புது புக்கு தாங்க உங்களுக்கு 85% கேட்கப்படக்கூடியது. நீங்கள் பழைய புக்கை தேடி அலைகிறதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் புது புக்கில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் உங்களால் 100க்கு 85 அடிக்க முடியுமா? இதை முதல் சொல்லுங்கள். சார் நான் 85 அடிச்சிருவேன் சார் அப்படின்னா மட்டும் நீங்கள் பழைய புக்குக்கு போங்க. பழைய புக்கை படிக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அதே நேரத்தில் புது புக்கில் இருந்து உங்களுக்கு 85 கேள்விகள் கேட்கப்படும். புது புக்கு மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். பழைய புக்கிலேருந்து கேள்வி கேட்பாங்க. உங்களை டஃப் வைக்கிறதுக்காக, உங்களுடைய அந்த ஸ்கோரிங் இதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பழைய புக்கிலேருந்து கேட்பாங்க. 15 கேள்விகள் வெளியில் அந்த புது பழைய புக்கிலேருந்து கேட்பாங்க வெளியிலேருந்து. ஓகேங்களா. பழைய புக்கு ப்ளஸ் அவுட் சைட் புக்கு சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 15 கேள்விகிட்ட வெளியே வரும். ஆனால் 85 கேள்விகள் உங்களுடைய புது புத்தகத்தில் தான் இருக்குது. அதனால் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலக்கணத்தையும் சின்ன சின்ன வார்த்தைகளையும் நீங்கள் தெளிவாக படித்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிங்க. ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அடுத்ததை நீங்கள் என்ன பண்ணணும், பழைய புக்கா இல்லாட்டி அவுட் சைட் சோர்ஸ் போகலாமா, சங்க காலத்தை வந்து போயிட்டு 6வது புக்கில் போயிட்டு சங்க காலம்னு ஒரு பாடம் இருக்குது, அதை படிக்கலாமா, திருக்குறள், அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாகவே முடிங்க, கிராஜுவலாக போங்க. சார் நேரம் இல்லை அப்படியே அவதியாக போய் இப்போ என்ன பதறி போயிட்டு படிக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு இன்னும் 100 நாட்கள் இருக்கிறது. 100 நாட்களில் தமிழுக்கு மட்டுமே நீங்கள் சாலிடாக 40 நாட்கள் எடுத்துக்கலாம். தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இல்லை 50 நாட்கள் கூட எடுத்துக்கங்க. 50 நாள் எடுத்துக்கலாம் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும். 10 நாள் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க. ஓகேங்களா. சார் 5 நாள் 6வது சார், 5 நாள் 7வது சார், 10 நாள் 8வது சார், 10 நாள் 9வது சார், 10 நாள் 10வது சார், போதும் சார். எவ்வளோ நாள் வந்துருச்சு பாருங்கள் சார் இதுலேயே. ஸோ வந்து ஒவ்வொரு வகுப்புக்குமே நீங்கள் 10 நாள் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், தமிழுக்கு மட்டுமே நீங்கள் தாராளமாக 50 நாள் படிக்கலாங்க நீங்கள். ஓகேங்களா. தவறே கிடையாது. அதே மாதிரி தமிழ் கூட மேக்ஸையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஜிஎஸ்க்கு அடுத்து ஒரு 50 நாள் இருக்குது. அதில் வந்து 30 நாள் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜிஎஸ் படிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ ரிவிஷன் நிறைய பேர் கேட்டுட்ருங்க, எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ ஒன்று மேக் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ மனம் தளராமல் நீங்கள் படிங்க. நிறைய பேர் ஜிஎஸ் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக அடுத்தது நம்ம வீடியோ போட்டுருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து இதில் வருதுன்னு சொல்லிட்டு. பின்னலாடை நகரம்ங்கிறது திருப்பூர்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். ஆனால் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூருங்கிறது என்ன நகரங்க அது, கரெக்டாக சொல்லுங்கள். ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இது 3த்தையும் ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இது போக நான் உங்களுக்கு நிறைய டவுட் கேட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.